நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த செட் ஃபுல்லாகவே கொரியர் போகுது. அதை பற்றின வீடியோ பார்ப்போம். ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்துடலாம் எல்லாம் போதும். தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க நண்பர்களே, இந்த எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அடுத்தடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மதிப்போர்ட்டினுடைய ஸ்டீரியோ போர்டு ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் சொல்லியிருக்காங்க. அது நீ கொரியர் அனுப்பிச்சிடலாம். மொத்தம் இருக்கிறது நீ ஃபுல்லாக இன்றைக்கி எல்லாமே கொரியர் அனுப்புறது தான். கொஞ்சம் ஒர்க்கு டிலே ஆனதுனால கொஞ்சம் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 1.5 இன்ச் ஹைட்டு தான் இருக்கும். எஸ்டிகே மாடலுக்கான போர்டு இருக்குது, டிரைவர் போர்டு. எஸ்டிகே 4141 பாருங்கள், எஸ்டிகே 4141 4191 எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். ரெண்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது போர்டு போட்டிருக்கோம். இது நாம் இதை ரெடி பண்ணுறதில்ல, வேறு இடத்துல இருந்து வருது. இது நம்மளுக்கு வேறு இடத்துல மத்திய ஆடியோஸ்ன்னு சொல்லிட்டு மெட்டாலா ராசிபுரத்தில் இருக்குது, அங்கேருந்து நம்மளுக்கு வருது இது ஸ்டாக்கு. இது வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இந்த போர்ட்டு ஃபுல்லாகவே வந்து 10 போர்ட்டு மட்டும் ஸ்டீரியோ, மற்ற 10 போர்ட்டு மட்டும் 3, மற்ற ஃபுல்லாக ஸ்டீரியோ எல்லாமே இன்றைக்கி வந்து கொரியர் அனுப்ப போகிறோம். இது ஃபுல்லாக இன்றைக்கி எல்லாமே ஸ்டீரியோவுக்கு மோனோவுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது 56K ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது போட்டுட்டு இந்த இடத்துல 1K வந்து ரிமூவ் பண்ணிட்டா இது வந்து மோனோ. இது போட முட்டை அந்த கெப்பாசிட்டர், இந்த ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் அந்த 1K ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்துகிட்டா வந்து இது மோனோ. அப்படியே இல்லாமல் ஃபில்லை போட்டால் இது வந்து ஸ்டீரியோ. எல்லாமே ரெண்டுக்குள்ளே இதுதான் வித்தியாசமே. ஓகேங்களா, இத்தனை பொருளையும் எல்லாமே இது வந்து பெரும்பாலும் ஸ்டீரியோ தான் கேட்டிருக்காங்க, ஸ்டீரியோவை கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஹீட் சிங்க் பிளேட் இருக்குது, நான் 5 சேனல் ஹீட் சிங்க் பிளேட்டில் ஒரு சேனல் ஃபால்ட்டு அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், எனக்கு வந்து ஹீட் சிங்க் பிளேட் இல்லாமல் அப்படியே கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இது அப்படியே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது அதே மாதிரி இது அது 2 போட்டு கேட்டிருந்தேன். அப்படி அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடலு பாருங்கள். இது வந்து டிரைவர் டிரான்சிஸ்டர் வந்து ஹெவியாக இருக்கும், இது வந்து லைட்டாக இருக்கும். 2 தான் வித்தியாசம். 2 ஒரு டெஸ்டனை கட்டணும் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பிடி போர்டு TL084 பிடி டூயல் சப்ளை பிடி. இது வந்து பார்த்திங்கன்னா LM324 பிடி மிட்டு ட்ரிபிள் வர மாதிரி 3. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு ப்ளஸ் பிடி வர மாதிரி 2.1 யூஸ் பண்ணுறதுக்கு சப்பு ப்ளஸ் பிடி வர மாதிரி போர்டு கேட்டிருந்தாங்க. அதை ஒன்று சேர்த்து கொடுத்துடலாம். இது எல்லாமே இது வந்து ஒரு கஸ்டமரு. இந்த டிரைவர் போர்டு ஃபுல்லாக ஒரு கஸ்டமர். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் போர்டு வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்கு. அவருக்கு ஹீட் சிங்க் கேட்டிருக்கு, எல்லாம் போட்டுருக்கேன் நான். எனக்கு வந்து டிரைவர் போர்டு மட்டும் மோனோ போர்டு மட்டும் கேட்டிருக்கு. இது வந்து போர்ட்டியர். இது வந்து ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம், மோனோவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒயிட் கலர் ஒரு பார்டர் கோடு வருதுன்னா அந்த ஒயிட் கலர் கோடு வந்து ஜம்பர் அடிச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒயிட் கலர் வந்து ஜம்பர் அடிச்சிட்டிங்கன்னா இது வந்து மோனோ. இப்படியே யூஸ் பண்ணால் ஸ்டீரியோ. இது வந்து 4 போர்டு. ஓகேங்களா, சரி 5 போர்டு. ஒரு கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்க, அது அனுப்பிச்சிடலாம் அன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நம்ம லான்ச் பண்ண போகிற 52001943 காம்பினேஷன் வருது. இது வந்து 1943, இது வந்து 5200 ரெண்டும் வர மாதிரி. இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே வந்து 5200 தான். இப்போது போடுறது வந்து பார்த்திங்கன்னா 5200 1943 ரெண்டு மாறுற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு போட்டு 5 சேனல் தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி சிங்கிள் சேனல் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இது வந்து 5 சேனல் மட்டும் 5 சேனல் ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு 5 சேனல் பாருங்கள். இது வந்து 5 சேனல் ஹீட் சிங்க் பிளேட் பார்த்திங்கன்னா 10 லூப் ஹீட் சிங்க் பிளேட் போட்டு ரெடி பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 24/024 ஒரு 30/030 இல்லை ஒரு 35/0 ஃபைனல்னால் ஒரு 35/035 ஒரு 5 ஆம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 24/024 10 ஆம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்பியர் அதாவது வோல்டேஜ் குறையும்போது ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆம்பியரை குறைச்சிக்கோங்க. இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா, இது வந்து ஹெவியாக போடுறதுக்கு. இது ஒரு கஸ்டமர் ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தபடி இன்றைக்கி இதை அனுப்பிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எஸ்டிகேக்கு யூஸ் பண்ணுறாங்களா 4141 யூஸ் பண்ணிக்கலாம், 4191 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு பார்த்திங்கன்னா 80 வாட்ஸ் வரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 20/020 ஒரு 24/024 5 ஆம்ப் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதிகமாக இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதிகமாக கொடுத்தா ஓர ஈட்டேரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கர் வரைக்கும் 6 இன்ச் 8 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 இன்ச்லேருந்து 8 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 10 இன்ச்சுக்கு இது யூஸ் பண்ணாதீங்க. 10 இன்ச்சு பாடும் ஹீட் ஆகும். ஹீட் சிங்க் பிளேட் பார்த்தீங்கன்னா இது சேனல் போட்டிருக்கோம். அவங்க வந்து சேனல் தான் கேட்டிருந்தாங்க.
ஹீட் சிம்ப்ளேட் கொஞ்சம் ரேட் கம்மியாகன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் இது ரெடி பண்ணியிருக்கோம். மற்றபடி பிசிபி வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான். பிசிபி எல்லாமே ஒரே பிசிபி தான், குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஒன்று தான். இந்த இருக்கிற மெயின் டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த டிரைவர் டிரான்சிஸ்டர் இது வந்து கேஒய்சியும் இந்த BD 139 130 தான் போடுவோம். இதில் அந்த ரேஞ்சில் போடுவோம். இது வந்து குவாலிட்டி அதிகமாக தான் இது வந்து ப்ளீட்ஸ் போடுவோம். இது வந்து STயும் இது வந்து ப்ளீட்ஸும் போடுவோம். இது அவங்க வந்து எனக்கு குவாலிட்டி கம்மியாகணும்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கே நம்ம ரிமோட் கிட்க்கு ஒன்று 5 சேனல் ரிமோட் கிட்க்கு ஒன்று ஆர்டர் வந்துருச்சு. அதுக்கு போடுறதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து இப்படி ஸ்டாண்ட் பைல் இப்படி வைக்கிறது. அதனால தான் கீழே பாருங்கள், கீழே கேப் விட்ருக்கேன். அதுக்காக தான் அந்த கேப் விட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது 24024லேருந்து டிசி வந்து ஒரு 30 வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 30 கொடுக்குறான்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபரும் 30 கொடுத்தா ஹீட் ஆக தான் செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா 20020லேருந்து 24024 வரைக்கும் தான் கொடுக்கணும். இல்லை எனக்கு வந்து அதிகமாக தான் கொடுக்கணும், 30 மேலே கொடுக்கணுனாலே அதுக்கும் ஆர்டர் இருக்குது. உங்களுக்கு என்ன பாருங்கள், இதில் எல்லாமே அது அப்படி தான். இதெல்லாம் 2 tier 3 எல்லாத்துக்குமே அது மாதிரி ஆர்டர் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 12-24னா 12-35 வரும் டிசியாக. அப்போ வந்து அது ஹீட் இருக்குது, அதனால் இதெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது முடிச்சு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சைடில் ST, இது வந்து ST. இதெல்லாம் வந்து ST ஒரிஜினல். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீ டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீப்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து 5200வும் இது வந்து எல்லாமே 5200, 10மே 5200, 10மே ஒரிஜினல் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கணுன்றது கேட்டிருந்தாங்க. இது நம்ம கஸ்டமர் தான். ஒரு ரிமோட் கிட்டுக்காக, ரிமோட் கிட்னா பாருங்கள், இதுதான் இந்த ரிமோட் கிட்டு தான். ஒர்க்கு போயிருக்கு, நான் ஃபினிஷ் ஆனால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இது வேறு பிரிண்ட் ஒர்க் மட்டும் முடிச்சிருக்கேன். நான் வந்து இந்த ஒர்க்கு மட்டும் முடிக்குது. நான் LED இருக்குது, இந்த ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் இருக்குது, நான் முடியல அது, அதனால் அது அப்படியே பெண்டிங் நிற்குது. அதுக்கு தான் இந்த போர்டு. இந்த போர்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா சப்புக்காக இந்த போர்டு போட்டுருக்காங்க சப்புக்கு. ஓகேங்களா. சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 tier 10 லூப் சிம்பிளேட்டில் 4 tier. அதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான். டிரைவர் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். டிரைவர் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இது ஒரே மாதிரி தான் வரும். பிசி வைஸ் எல்லாமே ஒன்று தான். இந்த டிரான்சிஸ்டர் இது எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இது இந்த இடத்துல மட்டும் ஒன்று ஆல்டர் பண்ணியிருப்பேன். சப்பு கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்டுருக்கோம். சப்புக்கு மட்டும் வித்தியாசமாக கொஞ்சம் பஞ்சிங் நல்லா வேணுன்றதுக்காக இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரகரன்னு வராது, ஆட் பஞ்சிங் வராது, கரகரன்னு அது மீடியம் பஞ்சிங் வேணுன்றதுக்காக இது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே 2 tier போர்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மோனோவுக்கு எல்லாம் சப்புக்கு 10 இன்ச்சு 8 இன்ச்சு. இந்த ஒயிட் இந்த கலர் வரது மட்டும் இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 5200 143 அந்த ரேஞ்சில் வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷனுக்காக லைட் வரும், LED லைட் வரும். இது எதுன்னு பார்த்திங்கன்னா LED லைட் வந்து எரிஞ்சிட்டே நீங்கள் ஸ்டாண்ட் பையில் ஆன் பண்ணி பாட்டு வைக்காமல் LED லைட் எரிஞ்சிட்டே இருந்தால் LED ப்ளஸில் ஓப்பன் ஃபால்ட்டு. சுத்தமாக எரியாமல் இருந்தாலுமே, சுத்தமாக எரியவே இல்லை ஆனால் பாட்டு பாட மாட்டேருந்தாலும் ப்ளஸ் அது வந்து சுத்தமாக ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருந்து பாடலைன்னா ப்ளஸ் ஓப்பனு. சுத்தமாக எரியவே இல்லைங்க ஆனால் பாடலை LED சுத்தமாக எரியலைன்னா அது மைனஸ் ஓப்பனு. இல்லை பிளிங்க் ஆகிட்டு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு வரும், நம்ம கை வச்சா லைட் எரியும். இது வந்து ஒரு இப்போ வந்து ரிப்பேரிங் மெத்தடுக்கும் ப்ளஸ் UV மீட்டரும் ஒர்க் ஆகும், டபுள் பர்பஸ்க்காக இது போட்டிருக்கேன். இது வந்து பாட்டு படிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது பாட்டு தகுந்த மாதிரி அம்ஜஞ்சு எரியும், நார்மலாக இருக்கும்போது எரியாது. இது வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 5200 1943 100 வாட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. இதுவும் அதே தான். இது வந்து லைட் மட்டும் மாற்றிருக்கோம். மற்றபடிக்கு இந்த PF இதுக்கு நேராக பாருங்கள். இது வந்து சாதா கெப்பாசிட்டர், இது வந்து கலெக்டரான கெப்பாசிட்டர். இது வந்து PF ஆரஞ்சு கலரு, இது வந்து வேறு. ஓகேங்களா. இது வித்தியாசம் அதுதான். இது பாருங்கள், இதில் வந்து ஹெவியாக கேட்டிருந்தீங்க. இது வந்து ஹெவி. ஓகேங்களா. 5200 ஒரிஜினல் ஹெவியாக இருக்கும். இந்த டிரைவர் ஸ்டேஜ் பாருங்கள் ஹெவியாக இருக்கும். இதில் பாருங்கள், இப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள். இது வந்து 5200 194, இது எல்லாமே 5200. இது இந்த DC நீங்கள் 35 வரைக்கும் கொடுத்துக்கலாம், 40 வரைக்கும் கொடுத்து செக் பண்ணிட்டோம் எடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இந்த ஜீனோ டிரைவர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த சைடு பாரு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். இது வந்து 24 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 24 மேலே போனால் 30க்கு மேலே போனால் இந்த இடத்துல ஒரு ஜீனர் கொடுக்கணும். இந்த இடத்துல ஜீனர் கொடுத்தா ஹீட் ஆகாது. ஏன்னா இது ஹீட் சிம்ப்ளேட் ஹெவி, இது ஹீட் சிம்ப்ளேட் ஹெவி லெஸ்ஸாக இருக்கிறதுனால சப்புக்கு பஞ்சிங் அடிக்கும்போது ஹீட் ஆகும். அதுக்காக இந்த இடத்துல ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து போட்டு இந்த ஆல்ட்ரை கிளியர் பண்ணி போர்டு PCBலே வர மாதிரி பண்ணிக்குவோம். இப்போதைக்கு இது ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இதுதான் ஒரு 10 போர்டு ஆர்டர் வச்சு கஸ்டமர் கேட்டிருக்காங்க.
உங்களுக்கு ஏதாச்சும் போர்டு இது மாதிரி வேணால் கூட்டியார் வேணும்னா கேளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, இது வந்து 8 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 10 இன்ச்சு எடுத்து லோட் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு லோட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஈட்டர் மாதிரி இருக்கும். 8 இன்ச்சு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் தான். இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் பஞ்சிங்கு, இது வந்து ஹார்ட் பஞ்சிங், அது ரெண்டு தான் வித்தியாசம். இது வந்து பார்த்திங்கன்னா பை 2 டப்ஜர் 1943 ஸ்மூத்தாக வரும். இது ரெண்டுமே பை 2 டப்ஜர்னா கொஞ்சம் ஹார்டாக வரும், அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது ஒரு கெலக்ட்ரானு கெப்பாசிட்டர், இது ஒரு சாதா, இவ்வளோ தான் வித்தியாசம். இது வந்து கஸ்டமர் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக இருக்குது. ஒரு 6 இன்ச்சு சப்பு 8 இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு லோ பட்ஜெட்டுக்கு இது எஸ்சிஏ மாடல், இது 4141 மாடல். ஏன்னா கெலக்ட்ரான் கெப்பாசிட்டர் எல்லாம் ஒன்று தான் வரும். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறோம். இன்றைக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்டர் போட்டு செஞ்சு தரோம், ஓகேங்களா? ஆர்டர் போட்டு பணம் போட்டிங்கன்னா தான் செஞ்சு தரோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா போர்டு ரெடி பண்ணி சொல்கிறாங்க, கடைசியில் வாங்காத ஏமாற்றிடுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு பணம் போட்டால் தான் ரெடி பண்ணி இருக்கிற ஸ்டாக் இருந்தால் கொடுத்துருவோம், இல்லாட்டி ஆர்டர் பண்ணால் தான் எடுத்து தரும், செஞ்சு தரும், ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி இதெல்லாமே கொரியர் ரன் பண்ணிச்சிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க நண்பர்களே, MSC ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ செஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.